இந்த பேசிக்கா தளபதி அவர்கள் படம் அப்படின்னாலே இஷ்யூஸ் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சுத்தி யாராவது பண்றதுக்கு இருக்காங்க. அபவுட் த ஐடி ரேட் அண்ட் எவ்ரிதிங். வாட் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும்போது ஏதாவது ஒண்ணு நடக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சோ நீங்களும் வந்து எனி மாஸ்டர் அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததா? We need master to come for the entire industry to recover from it. அது மாதிரி ஒரு பெரிய மூவி வந்தாதான் audience will come back into it. உங்களுக்கு பேசிக்கா வந்து மூவிஸ் அப்படின்னாலே ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலிங், இதுதான் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வாட் வுட் யூ சே? That energy of watching a first day for show with a packed crowd. I just love that energy. When will you do a film with Ajit sir அப்படினு கேட்டிருக்காங்க. Script, director, dates எல்லாமே. It all depends on how it works. இது நம்ம பேசினதுக்கு அப்புறமா தெரியல பிகில் 2 வருமா பிகில் 2 வருமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. Hi ma'am. How are you? I'm fine. How are you? Good. So how's the quarantine and how's it keeping you? How are all things going on? A little stressful down here for the industry as such. So lot of work and AGS cinemas la vandu eppadi safe open panna appdi conversation start aayirukku. Eppo open panna conversation team la safe ah irukanga yaar enga irukanga nu track pannit irukkom. And konjam anganga we are trying to create memes and engage with our customers. கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு போங்க. I think always when the work keeps you on track அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். But still வந்து I understand ஒரு போஸ்டும் கூட பார்த்தோம் அந்த மாதிரி you miss work அப்படிங்கிற மாதிரி miss collection அந்த மாதிரி இது சொல்லிருந்தீங்க. So tell us about that. அத பத்தி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா work அப்படினு இருக்கும்போது there are certain things which really makes us work. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில்லியான விஷயம் கூட ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். இது எனக்கு ஒர்க்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுல உங்களுக்கு வந்து மெயின் டிரைவிங் ஃபேக்டர் ஏதாவது 1-2 அப்படின்னா எதை சொல்வீங்க? இது வந்து மேக்ஸ் மீ லவ் மை ஒர்க் அப்படின்னா movies. Yeah, just watching movies, right? Ana go buy a ticket, sit in the box office, watch movies. யாரு நல்ல டேலண்ட், யார் நல்லா டைரக்ட் பண்ணிருக்காங்க, மியூசிக் எப்படி இருக்கு, ஜஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் தி மூவியை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. Because at the Friday routine and sometimes a big time for cinema and master vandirukku. So we were all preparing for pressure of first day for show tickets, the whole anticipation. That's very true. To that. So திடீர்னு இது வந்து இன்னொன்னே எல்லாருக்கும் வந்து அந்த you are trying to accelerate and you just break. So that was a little tough. Congratulations on #bigil இருக்கட்டும், #last year இருக்கட்டும், and also for you women entertainer அப்படிங்கிறதுல வந்துட்டு ranking wise 4th அப்படிங்கிறது வந்திருக்கீங்க. It's a great thing. Congratulations on that. You've done a great job அப்படின்னு சொல்லலாம் அது மூலமா. So இந்த ஒரு மொமெண்ட் வரும்போது கண்டிப்பா வந்து hard work pays off அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. So how happy were you when all this came up? All this The bigger was Twitter things. Just the project because it was a lot of work and நிறைய effort went into it. And in the entertainment handle only because of Vijay sir and that his fans and them sort of wanting to know about the movie. So completely full credit goes to them. adukku naanga work பண்ணல. It shouldn't even come to that benefit. But the movie had a big impact in society and people watched all the time and it had a great impact. So we were very happy about that and I think the entire journey was quite special. அண்ட் கண்டிப்பா வந்து தளபதி அவர்கள் கூட இது கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் அதை தாண்டி வந்து அவர்கள் கூட பேசும்போது அவர்கள் கூட படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்டில் வந்து அந்த ஒரு எப்போ வந்து விஜய் அவர்களை பார்த்தாலும் வந்து அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்குமா, இல்ல அக்வைண்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா நெக்ஸ்ட் டைம் தளபதி அவர்கள் நீங்க பார்க்கும்போது அப்படிங்கிறது? இல்ல, I think see he has a great energy ஒரு ரொம்ப பாசிட்டிவ் energy. So even when you're stressed or you have an issue, you can definitely go and he's very approachable. You can go explain to him what often and அவரோட அட்வைஸ் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கும். So I definitely value him as a big mentor for me in this industry. And also அவரோட அடுத்த படம் actually இந்த டைம்ல வந்து we should have been seeing the reports of the box office. அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து we are still waiting for the film which is actually we feel bad அப்படின்னு சொல்லலாம். So நீங்களும் வந்து any master updates அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? So உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததா? நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் வந்ததா அந்த மாதிரி ஏதாவது?
Illa, and I think as a producer, I know the amount of stress they'll be under right now. You know, it's not easy to finish a movie and wait for a release. It's very painful. I'm just praying that everything happens smoothly, markets recover well, industry recovers well. We need Master to come for the entire industry to recover from this. அது மாதிரி ஒரு பெரிய மூவி வந்தாதான் audience will come back into theaters. So we are all just praying and hoping that things get resolved quickly. உங்களுக்கு as a producer definitely you'll know how pressurizing it is this situation to all the people நீங்க in fact சொன்னீங்க. So இது வந்து what will be the solution for the people inside cinema who are on the back end producing or having a film? என்ன வந்து what can they possibly do right now when everything is on hold? Honestly, it's very tough now because you would have put in money, you would have paid everyone, and interest will be ticking. If your movie is ready for release, that is only one scenario. There is also so many films that are under production that's happening right. And number industry we have so many daily wage workers who are paid on a daily basis during shoot. So everything is so everybody is in a standstill now. Of course, ages contributed to Pepsi. Nariya production houses have done. Nariya top actors have come and contributed. But it is not enough. It can only sustain up to a particular time. Because Bigilla, every day we were giving 3,000 people wages. Just for so adu mari avlo films irukum. So imagine the number of salaries that are not happening right now. So it is very difficult for every single person in the industry. OTT platform அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா people start இந்த மாதிரி OTT platformல பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. But is it possible இந்த மாதிரி வீட்ல இருக்கும்போது can we move something through the OTT platform and release something right now? See, it only depends on whether the OTT platforms are willing to compensate. Even now, even globally, you look at Hollywood films. If I'm not wrong, at least 48 to 50% of a movie's collection or cost is collected through theatrical revenue. They can't do it unless digital platforms come ahead and bear the cost of production or are willing to pay. But avungalukku that needs to break even as well. They work on a subscription model. Exactly. So the money aspect will not need to be. இந்த பேசிக்கா தளபதி அவர்கள் படம் அப்படின்னாலே இஷ்யூஸ் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சுத்தி யாராவது பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதை தாண்டி இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ அபவுட் த ஐடி ரேட் அண்ட் எவ்ரிதிங் அது நடந்த போது வாட் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? இதெல்லாம் நடக்கும் போது ஏதாவது ஒண்ணு நடக்குதே அப்படிங்கிற மாதிரி. இல்ல, we were just so busy getting the movie done. We knew there was not going to be any issues because there was nothing controversial in the film. We were very clear about it from the beginning itself. So we didn't anticipate much. And avlova onnu varla. We had a few cases here and there, but I think we managed. We had no speculation on whether the movie is going to release or not. We announced it on the day we decided to make the film, and we released it on that day. That's a fact. But இல்ல, நான் பிரஷர் அதிகமா ஏதாவது ஒரு வகையில தேவையில்லாம கொடுக்கிறது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. பெரிய படம் வரும். I think undoubtedly. அடுத்து AGS பேனர்ல உங்களுக்கு ஒரு ட்ரீம் பிக்சர் அப்படின்னா எது சொல்லுவீங்க? that you look up to, which is yet to talks எல்லாம் இனிமேல் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா SRKயோட படம் பண்ணுங்க, இவங்க கூட படம் பண்ணுங்க, நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. I saw. So அதனால இதை கேக்குறேன். இப்போ we are in a very crucial time in Tamil cinema production because models are going to change, revenue models are going to change. இனிமே அவ்வளோ high risk projects பண்ணுவாங்களா? How many people can afford to do such big projects? Say கம்மியா போகுது. ஏன்னா funding is going to be a huge issue, which means you need to be a corporate to be able to do big cinema. So number of players doing that kind of movies is going to be small. நாங்க we are either focusing, we'll either be doing a big project or we're looking at doing a small project which has a national award winning scope or a good story. So rendu vidamaavum naanga kettittu. We were actually in the process of listening to scripts before they were shut down. பேசிக்கா இந்த லாஸ்ட் ஆடியோ லான்ச்ல கூட பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில் பில்லோட தளபதி அவர்கள் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு கூல் ஆட்டிடியூடோட இந்த இதுல நம்ம பார்த்தோம். சோ அதை நீங்க பாத்தீங்களா? how much was that ஒரு பஞ்சியா உங்களுக்கு இருந்ததா? how was that to you while you watched? I think I also liked the song. I think that song itself was quite nice. In fact, I messaged Jagdish saying that it was done very
nicely. The audio launch itself was put together very nicely, tastefully done. அண்ட் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இந்த ராயப்பன் கேரக்டர் நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் தளபதிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராயப்பன் கேரக்டர் ப்ரீக்வல் எதுவும் வருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ எனி பாசிபிலிட்டிஸ்? Atlee has to write it, no? So you have to ask him that. But I think it was all our favorite characters in the film. Like right from the look test to implementing it, we all enjoyed it extremely. You know, we got a special person from Bombay to come and do the makeup and hair, and on the energy was something else, especially on the intro scene, on the on the fishing town. It was just, it was all added later. Superb. It made it came out really well. ட்ரூ. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா ராயப்பன் கேரக்டர்லாம் வந்தப்போ, அந்த டிஸ்கஷன் எக்ஸாக்ட்டா வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த ரிசெப்ஷன் வந்ததா? டிட் யூ ஹேவ் எனி டிஸ்கஷன் இந்த மாதிரி இப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? Initially it was not supposed to be this. We were looking for a person to play the dad, and we were searching everywhere, like, but somehow it didn't match. அது செட்டே ஆகல. யாரு ட்ரை பண்ணா செட் ஆகல. Then we asked him, but because it's an age role, the look has to be correct. ஏன்னா அந்த லுக் சரியா இல்லைன்னா then it would not have worked at all. So அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ட்ரை பண்ணி, like literally it was first 3 months that was our topic of conversation. யாரு அப்பா பண்ணலாம், யாரு போடலாம்னு we were just இது. So initially அந்த பிகிலோட கேரக்டர் லுக் டெஸ்ட் வரும்போது அந்த பிரீத்தி who's done the makeup and hair, she showed another film of hers where she had done age character for younger people. ஓகே. So அத பார்த்தோனே தான் at least can we try. ஓகே, ஒரு ஹோப் மாதிரி. ஓகே ஃபைன். உங்களுக்கு பேசிக்கா வந்து மூவிஸ் அப்படின்னாலே ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலிங், இதுதான் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வாட் வுட் யூ சே? Apart from watching the movie, the smell you get in the theater, illa the popcorn, or there are many things. It's the popcorn and that energy of watching a first day show, no, with a packed crowd. I just love that energy. நம்ம பேசினதுக்கு அப்புறமா தெரியல பிகில் 2 வருமா தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது டைரக்டர் தான் கேட்கணும், he has to write it. So AGS வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்டர் ஆகுற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? Yeah, we were working on a series. அதனால தான் அவ்வளோ Amazon Primeல வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம், because we were working on a series. Okay. Wonderful. But our first இது சினிமா தான். If at all we சினிமா do சமே. Yeah. When will you do a film with Ajit sir அப்படினு கேட்டிருக்காங்க. பேசிதான் இருக்கோம். I think it all depends on how it works. The script, director, dates எல்லாமே இருக்கு. As a woman, பேசிக்கா வந்து எந்த இண்டஸ்ட்ரியில இருக்குனாலும் கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது என்னதான் இந்த ஒரு women empowerment வந்தாலும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு what is the main factor which drives you to drive through all those comments or critics or anything? See, I think you have to have some self-confidence and not bother too much about what people are saying. If they say something positive, be happy about it. If they say something negative, ignore it. With that, we come to the end. Thank you so much for your time. And Kandipa, this is a very bad situation. Hopefully, we all come across this big thing. Kandipa, idu oru periya pressure da abingiradhu puriyudhu. As a person from cinema and as a owner of the theater abingira mari irukumbodhu, it's even more pressurizing abingiradhu theriyudhu. Kandipa hopefully we get out of this and we get things running pretty soon abingiradhu we hope. And we wish you all the best. உங்களுக்கும் அடுத்த அந்த வெப் சீரிஸ்க்கா இருக்கட்டும் and also moviesக்கா இருக்கட்டும், we wish you all the best. Thank you so much. Thank you so much.